பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த உறவும் வேணாம், எனக்கு யாருமே வேணாம்ப்பா, எனக்கு நான் வீட்டுக்கும் போகல, எங்கேயும் போகல, நான் நானாக இருந்துக்கிறேன், கொஞ்ச நாள் வாழ்க்கையை எப்படி கூட்டிகிட்டு போகுதோ அப்படி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பல பேர் தன்னோட சிந்தனையில் மாற்றி அப்படியே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி இடிஞ்சு போய் உக்காந்துடுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணுங்கிறது நினைக்கிற தப்பு கிடையாது. நீங்கள் தவறான உறவை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏமாந்து போனதுக்கோ, நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டதுக்கோ வாழ்க்கை வந்து எந்த விதத்துலையும் வந்து பொறுப்பாகாது. நீங்கள் மட்டும்தான் முழு பொறுப்பு. இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கை போகிற போக்கில் போகலான்னு நினச்சி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டோ, இல்லை அமைதியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அமைதியாக லைஃப் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு சேர்த்து நீங்கள் பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஓடுற வயசில் நீங்கள் வந்து ஓடணும். உங்கள் வாழ்க்கையில் போராட வேண்டிய வயசில் போராடணும். வாழ்க்கை வந்து போராட்டம் தான். இதை வந்து போராட்டத்தில் கண்டிப்பாக வந்து தோத்துட்டீங்க அப்படின்னா கூட அதை நினச்சி கவலைப்படாமல் மறுபடியும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எந்திரிச்சு வரணும். உங்களை தோளில் தட்டி கொடுக்க ஆள் இல்லைலாம் நினைக்காதீங்க. நான் கண்டிப்பாக இருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் தோளில் தட்டி கொடுத்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன். என்னோட வீடியோ ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும்.